ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ப்ரிவியூவில் பார்த்த போல் ஃபோட்டோ வந்து எப்படி லோகோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அந்த ஃபோட்டோ லோகோ இது பாருங்கள் கைஸ். இது நம்ம இப்போ பிக்சல் அப்ளிகேஷன். இது லோகோ எடிட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் பிக்சல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இது ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட்னு இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக எடிட் பண்ணிடுங்க கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டர் நம்ம எஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை இது பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரிவியூவில் பார்த்தப்போல அந்த எஸ் லெட்டர் வந்து ஓகே பண்ணிவிடுவோம். டன் கொடுத்துட்டு ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் என்னுடைய ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய ஃபாண்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ண பிறகு நம்ம இந்த மேலே இருக்கல இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் ப்ளேஸு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ஓகே பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோக் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸ்டோக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு இந்த ஸ்டோக் வித் இருக்குல்ல அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஒரு 15 கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. 10 வச்சுடுவோம். கரெக்டாக வச்சுட்டு அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் இப்போ வந்து ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து 3வது இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு 4வது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ஆரோ ஐக்கானில் இது உங்களுக்கு சர்க்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடும். கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் பிளாக் கலர் இருக்கும். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலர் செலக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் ஒப்பாசிட்டி 100 இருக்கும். அதை ஒப்பாசிட்டி வந்து 0 வச்சுடுங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோக் வித்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வித்து வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம் கைஸ். 15 கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அப்புறம் அதை டிக் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் 3வது அந்த ஆப்ஷன் பின்னே கிளிக் பண்ணிட்டு இதில் ஷேப் ஆப்ஷன் இருக்கும்ல, சாரி இதை செலக்ட் அவுட் பண்ணிவிட்டு 3வது இருக்க அந்த கீழே டைமண்ட் ஷேப்பில் இருக்கலாம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பர் செட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிவிடுவோம். நான் செட் பண்ண போல் கரெக்டாக செட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காப்பி எடுத்துடும். இந்த பீஸ் வந்து ஒரு காப்பி எடுத்து அதே போல் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடும். செட் பண்ண போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதை வந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் பின்னும் அந்த ஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் செட் பண்ணுற போல் இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக கொண்டாங்க. இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டாங்க கைஸ். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதை செட் பண்ணிட்டு இதை டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பொசிஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா கைஸ் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நான் செட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக பாருங்கள். இப்போ டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஷேப் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஷேப்போட கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரில் வந்து பிளாக் கலர் கொடுத்துடும். அதுக்கப்புறம் இப்போ டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே டாப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதை வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கீழே லாஸ்ட்டு கொண்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கீழே கொண்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து பொசிஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துடுங்க. நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன்ல பேக்கில் வந்து பிளாக் கலரை வந்து செட் பண்ணியிருக்கோம்ல, அதே போல் வந்து உங்களுக்கு இதில் ஒரு காப்பி ஆப்ஷன் எடுத்துடுங்க. அதை ஒரு பீஸை காப்பி பண்ணிவிடுங்க, இந்த பீஸை. இப்போ வந்து பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டவுன் கிளிக் பண்ணிங்க. டவுன் அம்புக்குறியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், நான் செட் பண்ணுறேன், அதே போல் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சைடு அம்புக்குறியை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் மேலே இந்த டாப்பில் வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் இருக்க அந்த லேயரை வந்து கீழே லாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். நம்ம வந்து எல்லாத்தோடைய லாஸ்ட்டுக்கு இந்த லேயரை கொண்டு போவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணி விட்ருங்க. அதை வந்து ஒருக்கா கூட கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இது இருக்குது. இப்போ பிளாக் கலர் பார்டர் வந்து கரெக்டாக தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த பிளாக் கலர் பார்டர் ஓகே ஆகிட்டு பார்த்தீங்களா கைஸ்? இப்போ இதில் வந்து நமக்கு அந்த டைமண்ட் மேலே இருக்க டைமண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்போ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம லாக் போட்டுவிடுவோம். சாரி கைஸ், லாக் போட முன்னாடி நம்ம இதை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அந்த கீழே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து மூணாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வாட்டு கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் இந்த டைமண்ட் சிம்பிளை ஒர்க்கோட மூவ் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து மேலே டாப்பில் இருக்க அந்த டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சாரி அதை பேக் பண்ணிவிடும். இப்போ இதில் ஷேப் ஆப்ஷன் இருக்கும் பார்த்துங்க, ஷேப் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நான் இந்த மாதிரி செட் பண்ணுறேன், அது போல் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் அதை வந்து டிக் பண்ணிவிடுவோம். டிக் பண்ணிவிட்டு இது வந்து பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பொசிஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அம்புக்குரிய டவுன் ஆரோ வச்சு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு ரைட் ஆரோ செட் பண்ணி இப்போவும் கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டைமண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு கொண்டு வர போல் செட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை லாஸ்ட்டு செட் பண்ண பிறகு இந்த டைமண்ட் ஆப்ஷன் பின்னையும் கிளிக் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்ல, இது பாருங்கள், இந்த டைமண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் இந்த ஃபோட்டோவை போல் ஒரு காப்பி எடுத்துடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பின்னையும் நீங்கள் பொசிஷன் தான் போகணும். இது எல்லாத்துக்குமே பொசிஷன் அந்த ஆப்ஷன் தான் மெயினு. அதில் போய்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி கொண்டாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இந்த டைமண்ட் அது வந்து பிளாக் கலர் வந்து நம்ம பேக்கில் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ நம்ம அந்த டைமண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த 2 லேயரையும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிடும். சாரி, கீழே வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 லேயரையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இதுக்குள்ளே கரெக்டாக பாருங்கள், இந்த 3 லேயரையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூணாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிடும். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வாட்டு கரெக்டாக இதாக செட் ஆகிட்டு இப்போது இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
இதில் வந்து எரேஸ் த கலர்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து வரும். அதை டிக் பண்ணிவிடுங்க. ஹலோ கைஸ், இப்போ இதில் வந்து நம்ம இப்போது அதை ஷேடோ ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு செட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து 10 கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அது பிறகு இன்னர் ஆப்ஷன் பார்த்தீங்களா, பக்கத்தில் இன்னர் ஷேடோ, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஒரு கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு பாசிட்டிவலான ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம இப்போ வந்து இந்த எல்லோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 25 பிளர் ரேடியஸ் வந்து 25 வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க கைஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பிறகு டிக் பண்ணிவிடுவோம். டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லோகோ வாட்டு கரெக்டாக க்ரியேட் ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த லோகோ வந்து நம்ம மூணாவது கீழே லாஸ்ட் வந்து 4வது ஒரு ஆப்ஷன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கலர் ஆப்ஷன் பக்கெட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த லோகோ வந்து செட் பண்ணிட்டு தான் சேவ் பண்ணிடணும். இந்த மேலே இதில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது, அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜை கிளிக் பண்ணிட்ட போதும் சேவ் டு கேலரி அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய லோகோ வந்து கரெக்டாக செட் ஆகிரும். கேலரிக்கு வந்து சேவ் ஆகிருங்க. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.